ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் சௌக்கமாக இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நானும் சௌக்கமாக இருக்கிறேன். இன்னைக்கு நம்ம கிரிப்டோ கரன்சி மார்க்கெட் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நின்று தான் இருக்குது. இன்னும் ஓஹோன்னு அதிகமாக மூமெண்ட் வரல. அதுக்கு சில முக்கியமான காரணங்கள் இருக்குது. அதுவும் இல்லாமல் நல்ல லேட்டஸ்ட் இன்ஃபர்மேஷன்ஸ் இங்கே அமெரிக்காவில் கிரிப்டோ கரன்சியில் இருக்கிற இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் சொல்கிறேன், பாருங்கள். எல்லாம் பிடிக்கும் உங்களுக்கு. நல்ல இன்ஃபர்மேஷன்ஸ் தான். ஃபஸ்ட்டு சொல்ல வேண்டிய காயின் என்னன்னா, நீங்கள் நம்மள நிறைய பேர் ட்ரம்ப் அஃபிஷியல் காயின் வாங்கியிருப்பீங்க, அஃபிஷியல் ட்ரம்ப் காயினை வாங்கியிருப்பீங்க. அதை பற்றி ஒரு முக்கியமான செய்தி இருக்குது. அது என்னன்றது சொல்கிறேன் கிளியராக. அப்புறம் இன்னொரு இன்ஃபர்மேஷன் என்னென்னா, எக்ஸ்ஆர்பி ரிப்பிள் ETF அப்ரூவல் ஆச்சு. அது ஒரு அருமையான செய்தி. கண்டிப்பாக எக்ஸ்ஆர்பிங்கிறது நல்லா மேலே போகும். இப்போது ஃபஸ்ட்டு உங்களுக்கு ட்ரம்ப் அஃபிஷியல் காயின் எதுக்கு ஏறுதுன்றது சொல்கிறேன், பாருங்கள். Why the official Trump cryptocurrency is skyrocketing today? எதுக்குன்றாங்க. அதுக்கு இன்னொரு கிளிப்பிங் கூட காட்டுறேன். அதுவும் படித்தப்பறம் நான் கிளியராக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அது என்னன்னா, XRP jumps to $157 billion market cap after SEC ETF acknowledgement. Here is how likely altcoins ETFs will be approved. Altcoins ETFs அப்ரூவ் ஆகும். XRP ETF வந்த அப்புறம் ட்ரம்ப் காயின் கூட, அஃபிஷியல் ட்ரம்ப் காயின் கூட ஆட்டோமேட்டிக்காக அது கூட ETF வரும். கண்டிப்பாக ஃப்யூச்சரில் நல்லா ஏறும். ஏன்னா ட்ரம்ப் மீடியான்னு இருக்குது. ட்ரம்ப் மீடியா, அப்புறம் ட்ரம்ப்ஸ் கம்பெனி, அவர் சொந்த ஃபைனான்ஷியல் கம்பெனி வேர்ல்டு லிபர்ட்டி ஃபைனான்ஷியல் கம்பெனின்னு இருக்குது. அவங்க இன்வெஸ்ட்மெண்ட்ஸு, அவங்க அதிகமாக கிரிப்டோ கரன்சிஸில் அதிகமாக இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணுறாங்க. இப்போ ட்ரம்ப் மீடியா இதை நல்லா டெவலப் பண்ணணும், இந்த ட்ரம்ப் காயினை, அஃபிஷியல் ட்ரம்ப் காயின் அப்படின்றாங்க. தற்சமயம் இன்னைக்கு கொஞ்சம் ரைஸ் ஆச்சு. $23 கிட்ட வந்திருக்கு. கொஞ்சம் ஹை லெவலில் வாங்கியிருப்பீங்க. நான் நினைக்கிறேன் $60-70 கிட்ட வாங்கியிருப்பீங்க. அதெல்லாம் ஏறும், கண்டிப்பாக மேலே ஏறும். ஹோல்ட் பண்ணுங்கள், தைரியமாக ஹோல்ட் பண்ணுங்கள். ஃப்யூச்சரில் நல்ல விலைக்கு போகும். இப்போது இன்னைக்கு இருக்கிற இன்னொரு இம்பார்ட்டண்ட் இன்ஃபர்மேஷன் என்னன்னா, எதுக்கு மார்க்கெட் இன்னும் ட்ராக் பண்ணுது? பிட்காயின் லெவல் சொல்லிட்டேன். ஃபஸ்ட்டு பிட்காயின் பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு நான் இந்த வீடியோ பண்ணுற டைமுக்கு ஈவினிங் 4 மணிக்கு $97,000 கிட்ட ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஜாஸ்தி ஃபால் ஆகல, ஆனால் நின்று போயிருக்கு. மூமெண்ட் கிடையாது மார்க்கெட்டு. அதுக்கு 2 முக்கியமான காரணங்கள் இருக்குது. ஒன்று இங்கே அமெரிக்காவில் பட்ஜெட் செஷன்ஸ் நடக்குது. அது இன்னைக்கு நைட்டுக்குள்ளே ஃபைனலைஸ் ஆகிடும். என்ன பட்ஜெட் என்றது, அதில் ஹெவியாக டேக்ஸ் கட்ஸ் பண்ணுறாரு ட்ரம்ப் சார். அதை அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு ட்ரம்ப், டேக்ஸ் கட்ஸு. அதால் எப்படி இருக்கும் மூமெண்ட் எப்படி இருக்கும்னு பார்க்கணும். அது ஒரு ரீசன்னு. அதுக்கப்புறம் இந்த டேரிஃப் வார்ன்றது இன்னும் முடியல. அதில் இப்போ லேட்டஸ்ட்டாக நேற்று ப்ரெஸ் மீட்டில் அவர் சொன்னது என்னென்னா, ரிப்ரோகோசல் டேரிஃப்ஸ் அப்படின்றாரு. ரிப்ரோகோசல் டேரிஃப்ஸ்னால், உங்கள் நாட்டிலிருந்து வர பொருட்களுக்கு நாங்கள் இங்கே எவ்வளோ டேக்ஸ் விதிக்கிறோமோ, நாங்கள் எங்கள் நாட்டிலேருந்து, அமெரிக்காவிலேருந்து எந்த நாட்டுக்கு போகிற பொருளாலும் நீங்கள் என்ன டேக்ஸ் விதிக்கணுங்களோ சேம் டேக்ஸ் தான் விதிக்கணும். அதை விட்டுட்டு உங்கள் பாட்டுக்கு இஷ்டத்துக்கு டேக்ஸ் போட்டு, ஃபார் எக்ஸாம்பிள் ஹார்வி டேவிட்சன், நம்ம இந்தியாவில் நம்ம பிரதமர் மோடி சார் வந்தார். மோடி சார் வந்தப்போ அப்போ எக்ஸிக்யூட்டிவ் ஆர்டர் சைன் பண்ணி கொடுத்துட்டாரு. இந்த மாதிரி ஏப்ரல் 2ஆம் தேதியிலேருந்து ரெப்ரோசல் டேரிஃப் லெவி பண்ணுங்க அப்படின்னு அவர் எக்ஸிக்யூட்டிவ் ஆர்டர் சைன் பண்ணி கொடுத்துட்டாரு. அவர் என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் வேல்யூ ஆடட் டேக்ஸ் ரிமூவ் பண்ணுங்க. எங்களுக்கு எங்கள் கண்ட்ரியிலேருந்து வர பொருட்கள் மேலே நீங்கள் டேக்ஸ் எடுத்துட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நானும் டேரிஃப்ஸ் போட மாட்டேன் அப்படின்றாரு. அது எப்படி நடக்கும், ஃப்யூச்சரில் என்ன டெசிஷன் எடுப்பார்? ஏன்னா ட்ரம்ப் சார் காலையில் ஒன்று சொல்லுவார், மத்தியானம் ஒன்று சொல்லுவார்,
ராத்திரி ஒன்று சொல்லுவார். இப்படி நினச்சி ஒன்று சொல்லிகிட்டு இருப்பார். ஃப்யூச்சரில் வேறு என்னென்ன வரும் என்னன்னு பார்க்கணும். கொஞ்சம் மார்க்கெட் வாலட்டைலாக இருக்கும். ட்ரம்ப் சார் பிரசிடெண்ட்டாக இருக்கிறப்போ நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் வந்துட்டு இருக்கும். அது ஒன்று பார்த்துக்கணும். இப்போது நம்ம எக்ஸ்ஆர்பி ரிப்பிளுக்கு வந்தாக்கா, எக்ஸ்ஆர்பி ரிப்பிள் ETF அப்ரூவல் ஆகி போச்சு. ஏன்னா நீங்கள்லாம் பார்த்தீங்க, நம்ம பிட்காயின் எத்தீரியம் ETF வந்த அப்புறம் பிட்காயின் எவ்வளோ மூமெண்ட் வந்தது, எப்படி ஏறி இருக்குன்னு. ஆட்டோமேட்டிக்காக இப்போ எக்ஸ்ஆர்பி ரிப்பிள் கூட நல்லா ஏறத்துக்கு வாய்ப்பு இருக்குது ஃப்யூச்சர். அது மாத்திரம் இல்லை, இப்போ லேட்டஸ்ட்டு வந்த இன்ஃபர்மேஷன் என்னன்னா, நிறைய ஆல்ட் காயின்ஸை வந்து ETFஸாக கொண்டு வரணும். அதெல்லாம் அப்ளிகேஷன்ஸ் வாங்கி கொடுக்குறாங்க SEC கிட்ட, செக்யூரிட்டி எக்ஸ்சேஞ்ச் கமிஷனர் கிட்ட. நிறைய கம்பெனிஸ் வந்து கிரே ஸ்கேல்ன்ற கம்பெனிக்கு அப்ரூவல் கொடுத்துருக்காரு. இன்னும் நிறைய கம்பெனிஸ் அப்ரூவலுக்காக கேட்டுட்டு இருக்காங்க, ETFs அப்ரூவல் பண்ணுங்கன்னு. ஏன்னா இங்கே அமெரிக்காவில் ETFs எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடட் ஃபண்டு வந்து அதிகமாக வாங்குவாங்க. ETFஸில் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பயங்கரமாக பண்ணுவாங்க இவங்க. அதுக்காக தான் இப்போது இருக்கிற டாப் லிஸ்ட்டில் இருக்கிற காயின்ஸ் எல்லாமே ETFs கொண்டு வரணும் அப்படின்றாங்க. இது ஒரு அருமையான செய்தி. உங்ககிட்ட இருக்கிற ஆல்ட் காயின்ஸ் எல்லாமே நல்லா ஹோல்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக ஃப்யூச்சரில் இதெல்லாம் ETFs வரும். வந்ததுன்னா நல்லா ஏறும், பார்த்துக்கோங்க. இப்போது இன்னொரு இன்ஃபர்மேஷன் என்னன்னா, உங்களில் யாராவது கிரிப்டோ எக்ஸ்சேஞ்சில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கணும்னா Coindesk எக்ஸ்சேஞ்ச் நல்லா இருக்குது. அது INR டெபாசிட் விட்ராலாம் நல்லா இருக்குது. அந்த Coindesk எக்ஸ்சேஞ்ச் லிங்க் வந்து இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். லிங்க்கை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஆப் வந்து உங்கள் மொபைலில் வந்துடும். நீங்கள் KYC முடித்த 1 ஹவருக்கு நீங்கள் ட்ரேடிங் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இப்போது நம்ம முக்கியமாக பார்த்துக்க வேண்டிய காயின்ஸை சொல்லிடுறேன், பார்த்துக்கங்க. ஃபஸ்ட்டு வந்து எத்தீரியம் ஒன்று இன்னும் 2,44,000 கிட்ட இருக்குது. அது எத்தீரியமில் இருக்கிற நியூஸ் என்னன்னா, பிட்காயினை டாமினேட் பண்ணும் எத்தீரியம் அப்படின்றாங்க. ஃப்யூச்சரில் பார்க்கணும் எவ்வளோ தூரம் ஏறும் என்னன்றது. இங்கே எக்ஸ்பெக்டேஷன்ஸ் எல்லாமே ஒன்ஸ் திருப்பியும் ஆல் டைம் ஹை $4,000 கிராஸ், $4,100 கிராஸ் பண்ணிச்சுன்னா எத்தீரியம் கிட்டத்தட்ட $7,000 வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்றாங்க இந்த வருஷம் 2025. ஸோ இது மாத்திரம் இல்லை, ETFs வந்து ஆல்ட் காயின்ஸ் எல்லாம் நிறைய ஆல்ட் காயின்ஸில் ETF வரதால நல்ல ஆல்ட் காயின்ஸ் எல்லாம் பார்த்து வாங்கி வச்சுக்காங்க. சொலானா வந்து மிக்க சீக்கிரத்தில் அது கூட ETF வந்துடும். அதுக்கப்புறம் டாஜ் காயின் ETF இப்போ அப்ளை பண்ணியிருக்கிறது, அப்ரூவல் ஆனது. நம்ம XRPயும் டாஜ் காயினும் அப்ரூவல் ஆச்சு. அதுக்காக டாஜ் காயின் ஒன்று பார்த்துக்கோங்க. இன்னும் 24-25 ரூபா கிட்ட இருக்குது. கண்டிப்பாக பை பண்ணிக்கலாம். இப்போது இந்த டேரிஃப் வாரால் கொஞ்சம் இன்னும் அது முழுசாக அவர் க்ளோஸ் பண்ணல, இன்னும் கொஞ்சம் ஓப்பனாக வச்சுருக்காரு. ஏப்ரலில் ஃப்ரெஷ்ஷாக யோசிக்கலாம் அப்படின்றதால கொஞ்சம் மார்க்கெட்டு ஸ்லோவாக இருக்குது. கிடுகிடுன்னு ஏறும், கொஞ்ச நாள் பிடிக்கும் டைஜஸ்ட் பண்ணுறதுக்கு. நேற்று பார்த்திங்கன்னா நம்ம இந்தியன் மார்க்கெட் கூட, இந்தியா ஷேர் மார்க்கெட் பார்த்திங்கன்னா பயங்கரமாக கிராஷ் ஆகி போச்சு. அந்த மாதிரி இந்த நியூஸால். ஏன்னா இப்போது மோடி சாருக்கு ஆல்ரெடி சொல்லிட்டாரு, நீ எங்கள் பழைய நண்பர், நாங்கள் சொல்லிடுறோம், எங்களுக்கு எவ்வளோ பாதிப்பு வருதோ அதே மாதிரி நீங்களும் அதே மாதிரி சேம் ப்ராசஸ் பண்ணணும் அப்படின்றாரு. ஸோ பார்க்கலாம் ஃப்யூச்சரில் எப்படி வரும் என்னன்றது, என்ன டேக்ஸஸ் போடுவாங்க என்னன்றது பார்க்கணும். ஏன்னா இம்போர்ட் டியூட்டிஸ், ஆக்சுவலாக டேக்ஸஸ் போடாது, இம்போர்ட் டியூட்டிஸ் என்ன போடுவாங்க என்னன்னு பார்க்கணும். இந்த டேரிஃப் வார் மெயினாக ப்ராப்ளமாக இருக்குது. இது எப்போ இணைக்க முடியுமோ என்னமோ தெரியல. அதுக்கப்புறம் இப்போ பார்த்துக்க வேண்டிய காயின்ஸில் காலா ஒன்று பார்த்துக்கோங்க, அது ஒன்று நல்லா ஏறும், ஃப்யூச்சர் இருக்குது. அதுக்கப்புறம் ஆடா கார்டினோ ஒன்று நல்ல காயின், கண்டிப்பாக அது கூட ETF வந்துடும், அது ஒன்று பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் லைட் காயின் LTC லைட் காயின் ஒன்று கண்டினியூஸாக ஏறுது. அது $126 கிட்ட இருக்குது. அதெல்லாம் இங்கே சொல்கிறது, இங்கே அவங்கெல்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது லைட் காயின் ETF வந்துட்டால் கிட்டத்தட்ட $300-400 வரைக்கும் போகும் அப்படின்றாங்க. அதனால் பார்த்துக்கங்க, உங்களுக்கும் பிடிச்சிருந்தா வாங்கிக்கோங்க, இது பார்த்துக்கோங்க. அப்புறம் ஆப்டாஸ் ஒன்று பார்த்துக்கோங்க. அப்புறம் அவாக்ஸ் கூட கண்டிப்பாக ETF வரும், அது ஒன்று பார்த்துக்கோங்க. இந்த காயின்ஸ் எல்லாம் பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் ட்ரம்ப் அஃபிஷியல் ட்ரம்ப் காயின் பற்றி கம்ப்ளீட்டாக விவரமாக சொல்லிட்டேன். அதால் ஒன்றும் பயப்படாதீங்க, ஹோல்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக ஃப்யூச்சரில் ஏறும்.
மேலே போகும். வெயிட் பண்ணி ஹோல்ட் பண்ணுங்கள். இப்போது இன்னொரு இன்ஃபர்மேஷன் என்னன்னா, நம்ம எக்ஸ்ஆர்பி ரிப்பிள் சிஇஓ பிராட்னு இருக்கார். அவர் நம்ம ஒயிட் ஹவுஸ் கிரிப்டோ கவுன்சிலுக்கு அட்வைசர். அவர் தான். அவர் இன்னைக்கு லேட்டஸ்ட்டாக இன்ஃபர்மேஷன் சொன்னது என்னென்னா, மிக்க சீக்கிரத்தில் அமெரிக்காவில் ரெகுலேஷன் ஆகிடும். ரெகுலேஷன் பில்லு ப்ராசஸிங் லா மேக்கர்ஸ் எல்லாம் லாஸ் எல்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு எப்படி பண்ணணும்னு நல்ல ப்ராக்ரெஸ்ஸாக நடக்குது. வர ஒர்க்கு கண்டிப்பாக மிக்க சீக்கிரத்தில் நான் எதிர்பார்க்குறது இன்னொரு 3 மாதத்துக்குள்ளேயே ரெகுலேட் பண்ணிவிடுவாங்க. கிரிப்டோ கரன்சியை ரொம்ப தீவிரமாக ஒர்க் அவுட் பண்ணிகிட்டு இருக்காங்க. கண்டிப்பாக ரெகுலேட் ஆகிடும். இங்கே ரெகுலேட் ஆகிடுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக எல்லா நாடுகளும் ரெகுலேட் ஆகும். நம்ம இந்தியாவில் கூட ரெகுலேட் ஆகிடும். நமக்கு ஒன்றுமே பயமே இருக்காது. தைரியமாக காயின்ஸ் வாங்கி ஹோல்ட் பண்ணிக்கலாம். இது ஒரு நல்ல அசட்டாக. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா தயவுசெய்து நல்லா லைக்ஸ் வைங்க, நல்லா ஷேர் பண்ணுங்கள், நல்லா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திப்போம். பாய்.